அடுத்த போல் பவுண்ட் ஸ்டேட்ஸ் எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்கள் அனைத்திலும் இந்த எஸ்ஐஆரை செயல்படுத்துவதில் எலெக்ஷன் கமிஷன் தீவிரமாக இருக்கிறது. இந்த 4ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 4ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் தமிழகத்திலும் இது செயல்படுத்த இருக்கிறார்கள் என்று அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. தமிழகத்துல இன்றைக்கு இருக்கக்கூடிய சேலஞ்ச் கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் பேரை தமிழகத்தில் இஸ்லாமிய கிறிஸ்தவ வாக்குகளை நீக்குவார்கள் என்பது உறுதி. தலித் மக்களது வாக்குகளை நீக்குவார்கள் என்பது உறுதி. வெளிமாநில தொழிலாளர்களை இவர்கள் வாக்காளர்களாக சேர்ப்பார்கள் என்பது உறுதி. எங்கு சேர்ப்பார்கள்? எங்கெல்லாம் பிஜேபி அதிமுக கூட்டணி இணைந்து 5% கீழே இருக்கிறார்களோ அங்கெல்லாம் இந்த புது வாக்காளர்கள், பீகார் வாக்காளர்கள் சேர்க்கப்படுவார்கள். அங்கெல்லாம் அந்த இடத்திலெல்லாம் கிறிஸ்தவ, முஸ்லிம்கள், தலித் சிறுபான்மையின மக்கள் நீக்கப்படுவார்கள். இது தமிழகத்தில் நடக்க போகிறது. டிராப்ட் வாக்காளர் பட்டியல் வெளியிடும் பொழுது ஒரு லிஸ்ட் இருக்கும், ஃபைனல் வாக்காளர் வெளியிடும் பொழுது இன்னொரு லிஸ்ட் இருக்கும். உங்ககிட்ட எலெக்ஷன் ஓட்டர் ஐடி கார்டு இருக்கும், ஆனா உங்களுக்கு ஓட்டு இருக்காது. இது உறுதி.